அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏபி ஜோதிடர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஆய்வுன்றத விட இந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஏற்கனவே போன வருஷம் அவருக்கு வந்து பார்த்துருந்தோம். பார்த்துட்டு நம்ம அட்சயலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னோம். அதை வந்து இந்த ஜாதகரோட பெற்றோர் நம்மகிட்ட அம்மா நம்மகிட்ட பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்காம, நம்ம சொன்னதை வந்து கேட்காம வேற விதமான ஒரு முடிவு எடுத்ததுனால என்ன விளைவு நடந்திருக்கு அப்படின்றத இந்த ஜாதகத்துல இந்த ஆய்வுல பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம். ஒரு வயசு வந்து 18 வருஷம் முடிஞ்சு 11 மாசம் 26 நாள் ஆகுதுங்க. இந்த ஜாதகரோட அம்மா தான் மறுபடியும் நம்மகிட்ட வந்து கேட்டாங்க. அவங்களோட கேள்வி என்னன்னாக்கா, பையன் வந்து பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாப்புல, இப்பதான் சேர்த்து விட்டுருக்காங்க. சேர்ந்து ஒரு 6 மாசம் ஆகுது. இப்போ வந்து பையன் வந்து எனக்கு பிடிக்கல, டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாப்புல அப்படின்னு வந்து ரொம்ப சங்கடப்பட்டு நம்மகிட்ட வந்து கேட்டாங்க. இது ஏன் இந்த மாதிரி அப்படின்றத இந்த ஜாதக ஆய்வுல நம்ம பார்ப்போம். ஓகே, இவருக்கு பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிதுனம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்கு? சிம்மம் போயிட்டு இருக்கு. 2033, அதாவது 14 பேர் 2033 வரைக்கும் சிம்மம் தான். லக்னாதிபதி சூரியன் எங்க இருக்காருனாக்கா இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீடான கும்பத்துல இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷமும் வந்து இந்த ஜாதகரோட எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் வந்து எதை பத்தி இருக்கும்னாக்கா தன் நண்பர்கள் சார்ந்தே இருக்கும். அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ கேள்வி என்னது? படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு உங்க அம்மா கேக்குறாங்க, சொல்றாங்க. இந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு. அதாவது ஜென்ம லக்னம் வந்து மிதனம், 3ஆம் வீடு வந்து சிம்மம், அங்க வந்து ஏஎல்பி போயிட்டு இருக்கு. 3ன்றது மாற்றம். சரி, இவருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகம் 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதியார் கேது பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான படிப்பு ஸ்தானத்துல இருக்காரு. இதுல கன்னியில. கோச்சாரத்துல கேது எங்க போயிட்டு இருக்காருனாக்க அதே கன்னியில போயிட்டு இருக்காரு. 2ஆம் வீடுன்றது படிப்பு. ஸோ படிப்பை மாற்ற வேண்டும் அப்படின்னு வர்ற கேள்வி சரி. சரி, இப்ப நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவருக்கு வந்து ஜாதகம் வந்து நம்ம போன வருஷமே பார்த்தோம். அதுக்கு குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டாங்க, என்ன படிக்க வைக்கலான்ட்டு. நம்ம என்ன படிக்க வைக்கலாம்னு சொன்னோன்றது நான் பின்னாடி சொல்றேன். இப்போ வந்து ஏன் வந்து இந்த ஜாதகம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். 2ஆம் வீடுன்றது படிப்பு ஸ்தானம், கல்வி ஸ்தானம். கல்விக்காரகன் யாரு? புதன் பகவான். 2ஆம் பாவ லக்னாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல 7ஆம் வீடான கும்பத்துல இருக்காரு. கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. ஓகே, 2ஆம் வீடான கன்னியில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கேது பகவான். அவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து தன்னோட 7ஆம் பார்வையை எங்க பாக்குறாரு? 8ஆம் வீடான மீனத்தை பாக்குறாரு. மீனத்துல யாரு? கல்விக்காரகன் புதன் பகவான் கோச்சாரத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாரு? கேது பகவான் வந்து அந்த படிப்பு வந்து தடை பண்றாரு. கோச்சார புதன் இருக்கிற இந்த கோச்சார புதன் இருக்கிற மீனம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு. அப்ப ஜாதகர் என்ன பண்றாரு? எனக்கு வந்து படிப்பு வேணாம், நான் டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்றது வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணி பாத்தீங்கன்னா, போன வருஷம் இந்த ஜாதகரோட அம்மா நம்மளோட ஜாதகம் பார்க்க வரும்போது இவருக்கு வந்து என்ன போயிட்டு இருந்துச்சாங்க, இயங்கும் நட்சத்திரம் மகம் 1 போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த ஜாதகரோட 23 வருஷம் முடிஞ்சு 10 மாசம் 4 நாள் ஆகும்போது, அதாவது இவருக்கு பூரம் 3 நட்சத்திரம் இயங்கும் நட்சத்திரம் வரும்போது என்ன வேலையோட தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சந்திர பகவான் ஒருவர் அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 12ல இருப்பாரு. அதனால இவருக்கு வந்து என்ன, இந்த டிராவல் சம்பந்தமான டூரிசம் சம்பந்தமான தூக்கம் கெட்டு வெளிநாட்டு கடைக்கிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான வேலை தான் அமையும் அப்படின்னு நம்ம தெளிவா சொன்னோம். மேலும் சந்திர பகவான் தொடர்பு பெறதுனால என்ன ஆகுதுனாக்கா இவருக்கு பயணங்கள்ல வந்து அதிக விருப்பம் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், அலைச்சல் டிராவல் சம்பந்தமான வேலையா இருந்தாலுமே கூட இவருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவாரு. அதோட வருமானம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான கன்னியில இருக்காரு. ஓகே, ஏஎல்பி இருக்கும் சிம்மம் வந்து இந்த கேது பகவான் இருக்கும் கன்னிக்கு வந்து 12ல வரும். ஓகே, அப்ப அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த ஜாதகர் வந்து டிராவல் மூலியமா வெளிநாடு மூலியமா அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு வர்றது மூலியமா தான் வருமானம் வருதுன்னு தெரிஞ்சது. அதோட கூடுதலா இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு,
இவருக்கு வந்து பூரம் நாள் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் பகவான் வந்து தொடர்புல வருவார். அப்ப இவர் வந்து இந்த கவர்மெண்ட் வேலை, அது குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூனிஃபார்ம் போட்ட ஜாப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணாருன்னா வாய்ப்புகள் அவ்வளவு சாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதாவது பூரம் 4ல இருந்து உத்தரம் 3 வரைக்குமே வந்து இவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா யூனிஃபார்ம் போட்ட ஜாப். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னா, இவருக்கு வந்து பைலட்டு, இந்த டிராவல், மெர்ச்சன்ட் நேவி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வேலை அமைய போகுது. ஸோ அதுக்குண்டான படிப்பு படிக்க வைங்கன்னு சொன்னோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸில் இந்த கவர்மெண்ட் பைலட்டு, கவர்மெண்ட் கார்கோ பைலட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதாவது பூரம் 4 டு உத்தரம் 3 வரைக்குமே இவருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் சாதகமாக இருந்துச்சு. அதாவது 22 பிப்ரவரி 2031 இருந்து 4 ஆகஸ்ட் 2035 வரைக்குமே இவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக, வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அவ்வளோ சாதகமாக இருந்துச்சு. ஆனால் அதனால தான் என்ன சொன்னோம், இவர் வந்து ஒரு கார்கோ பைலட்டு, ஒரு மிலிட்ரியில் வந்து நேவி இந்த மாதிரி படிக்க சொன்னால் பின்னாடி வந்து கவர்மெண்ட் பைலட்டு, கவர்மெண்ட்டில் வந்து நேவியில், ஷிப்பிங்கில் இந்த மாதிரி கப்பற்படை இந்த மாதிரிலாம் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இந்த பையனோட பெற்றோர் நம்ம சொன்னதை வந்து கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடெக் ஏரோஸ்பேஸ்ன்னு படிக்க வச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்த பையனோட மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவம் தொடர்புடைய கேது பகவான் ஏஎல்பிக்கு 2ல் போயிட்டு இருக்காரு. இப்போ மனசு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து என்ன பண்றாரு ஜாதகர், நான் வந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண போறேன், எனக்கு வந்து பைலட்டாக தான் பிடிக்குது, பைலட் வேலை தான் பிடிக்குது, எனக்கு அடிக்கடி டிராவல் பண்ணுறது தான் பிடிக்குது அப்படின்ட்டாரு. இதைத்தானே நம்ம போன வருஷமே இந்த ஜாதகரோட அம்மாட்ட தெளிவாக சொன்னோம். இவருக்கு வந்து டிராவல் சம்மந்தப்பட்ட வேலையை தான் அமையும், அதை தான் இவருக்கு மனசு விரும்பி பண்ணுவார், அதனால் அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க வைங்க, அப்படி படிக்க வச்சா பின்னாடி வரும் காலங்களில் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவாக சொன்னோம். ஆனால் நம்ம கேட்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏரோஸ்பேஸில் சேர்த்து விட்டாங்க, பிடெக் ஏரோஸ்பேஸ் சேர்த்து விட்டாங்க. அதோட அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏரோஸ்பேஸ் கூட வந்து அந்த அம்மா நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஜாதரோட அம்மா. சார் ஏரோஸ்பேஸ் கூட வந்து ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்ட படிப்பு தானே, இதுலேயும் படித்தா வெளிநாட்டுக்கு வேலைக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி, நம்மளை வந்து சமாதானப்படுத்தலாம், அவங்களே சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் ஏரோஸ்பேஸ்க்கும் கார்கோ பைலட் ஆர் மெர்ச்சன்ட் நேவி பேசஞ்சர் பைலட்டுக்கும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ், ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்றது போலதான் வழிகாட்டுவது மட்டும்தான் நம்ம கடமை. அதை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிறதும் அது ஏற்காம போகிறதும் வந்து ஜாதகரோட பொறுப்பு. ஸோ இந்த ஏற்று நடந்துக்கிட்டா வந்து நல்வழி கிடைக்கும், ஏற்கலைன்னா அதற்கு உண்டான பலனை வந்து அவர் அனுபவிப்பார். அதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு நம்ம வந்து போன வருஷமே சொன்னால் இவர் என்ன படிப்பு படித்தா கரெக்டாக இருக்கும்ட்டு. ஏன்னா இவரோட வேலையின் தன்மைகளையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக துல்லியமாக நம்ம அச்சலகனை பற்றியில் அவ்வளோ தெளிவாக நம்ம சொன்னோம். இவருக்கு இந்த மாதிரி வேலை தான் அமைப்போகுது, வருமானம் இப்படி தான் வரப்போகுது, அதனால் அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம சொன்னோம். நம்ம சொன்னது கேட்கல. இப்போ வந்து பாருங்கள், இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி இவ்வளோ வந்து இந்த ஜாதகரை வந்து பிடெக் படிக்க வச்சுருக்காங்க, சேர்த்து விட்ருக்காங்க. இந்த பையன் வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ நம்ம அச்சலகன பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அதுக்கு உண்டான பதில், பலன் 100% துல்லியமாக காரண காரியத்தோட மிஸ் ஆகாமல் வரும். அதை கரெக்டாக கேட்டு நடந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்க லைஃப் வந்து சந்தோஷமாக எந்தவித ஒரு டென்ஷன் இல்லாமல் போகும். நம்ம சொல்கிறத கேட்காம இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு அலட்சியமாக இருந்தாங்கன்னா அதோட பலன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஜாதகமே ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலகன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.